சென்னையில் கைதான பாகிஸ்தான் உளவாளியின் சதித்திட்டம் குறித்து விசாரணை நடத்த என்ஐஏ குழு இலங்கை செல்ல உள்துறை அமைச்சகத்திடம் அனுமதி கோரியுள்ள நிலையில் தமிழகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் கைதான பாகிஸ்தான் உளவாளி அருண் செல்வராஜனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தமிழகத்தின் 20 இடங்களில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கத்தில் உள்ள அணுமின் நிலையத்தில் பாதுகாப்பு படை, மத்திய கடலோர காவல்படை கமாண்டோ பிரிவு உள்ளிட்ட அமைப்பினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தை, சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வந்து செல்லும் இடங்களில் தீவிர சோதனைக்கு பின்னரே பயணிகளும் பார்வையாளர்களும் அனுமதிக்கப்படுகின்றனர். செல்வராஜின் சதி திட்டம் குறித்து விசாரணை நடத்த தேசிய புலனாய்வு அமைப்பினர் இலங்கை செல்ல உள்துறை அமைச்சகத்திடம் அனுமதி கோரியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அருண் செல்வராஜின் முகநூல் பக்கத்தில் உள்ள புகைப்படங்கள் குறித்தும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அருண் செல்வராஜின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்தும் தொழில்நுட்ப பிரிவு போலீசார் தீவிர ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கையைச் சேர்ந்த ஜாகிர் உசேன், அவனது கூட்டாளி சிவபாலன், சலீம், ரஃபீக் உள்ளிட்டோர் சென்னையில் கைது செய்யப்பட்டனர். இவர்களுடன் தொடர்புடைய முகமது ஹுசேன் என்ற உளவாளி மலேசியாவில் கைது செய்யப்பட்டான். முகமது ஹுசேனை சென்னைக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அதன் பின்னர் பல்வேறு தகவல்கள் அம்பலத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அருண் செல்வராஜன் கொடுத்த மது விருந்தில் சென்னையைச் சேர்ந்த விஐபிக்கள், திரைத்துறையினர் கலந்து கொண்டது குறித்தும் தங்களது விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர்.